வணக்கம் நட்புகளே! நான் கலா ஸ்ரீராம், சக்தி தராலிருந்து. என்னுடைய இந்த ஹீலிங் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படிங்கிறத பத்தி என்னுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் இத பகிர்வேன். உங்கள்ட்ட பகிரலாம் அப்படின்னு. அது 2009வது வருஷம். நான் எங்களுடைய என்னோட ஆர்த்தோபெடிக் டாக்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்கேன், என் ஹஸ்பண்டோட. அவர் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தாரு. சோகமா இருந்தாரு. "என்ன சார் என்ன ஆனுச்சு?" அப்படின்னு கேட்டா, "அம்மா உன்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உன்னோட வலி மட்டும் குறையவே இல்ல. ஒரு 3 மாசம், 4 மாசமா நான் வந்து வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட. வலி குறையவே இல்லையேம்மா! ரொம்ப இதுவா இருக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒண்ணு கேட்டா நல்லதுன்னு தோணுது" அப்படின்னாரு. "ஓகே டாக்டர், வி கேன் கோ அஹெட்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து நிம்ஸ் ஹைதராபாத்ல ஒரு டாக்டருக்கு எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கன்னா, அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்த கையோட தானே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டை அடுத்த டேக்கே வாங்கி கொடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நாங்கள் வந்து என்னோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவரை போய் பார்த்தோம். அவரை பார்க்கும் பொழுது நான் வந்து இந்த முழங்கை கிட்ட வலி இருந்ததுனால டென்னிஸ் எல்போ பிரேஸும் கழுத்தில் வலி இருந்ததுனால காலர் போன் சப்போர்ட்டும் போட்டிருந்தேன் நான். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, "உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஏது?" அப்படின்னு கேட்டபோது, இந்த மாதிரி டெய்லி நார்மல் டே டு டே ஒர்க்கே என்னால் பண்ண முடியல. ஒரு தோசை போடுறதுனால கஷ்டம், காய் கட் பண்ணுறதுலேருந்து கஷ்டமாக இருக்குது, சப்பாத்தி பிணைய முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அவர் பார்த்துட்டு, "உங்களோட மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குமா? இன்னும் ஒரு 2 டெஸ்ட் மட்டும் பண்ணிருவோம். அது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு அந்த 2 டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாங்க. அது வர்ற வழியிலே நாங்கள் வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட்க்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் அந்த ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் காட்டுறதுக்கு போனோம். ஸோ அப்போ அவர் பார்த்துட்டு, "அம்மா நான் ஆர்த்ரைட்டிஸாக இருக்குமோன்னு டவுட் பண்ணேன். அது ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆர்த்ரைட்டிஸ் இல்லை. உங்களோட விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது 3ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் வலி கொடுக்கலாம். அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபைப்ரோமயால்ஜியா இருக்குது" அப்படின்னாரு. அது அந்த வார்த்தையே புதுசு. ஸோ ஐ ஐ ஐ டவுட் யூ ஹேவ் ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னாரு. ஸோ அதை எழுதி கொடுத்துட்டு எங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்து மெடிசன்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ரொம்ப வந்து உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ லிமிட் யுவர் திங் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டாக்டர்கிட்ட வந்து அவர் வந்து, "அம்மா இதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஆன் ட்ரெமெண்டஸ் பெயின். அந்த வலியை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது புதுசாக பண்ணால் மசில் சோர்னஸ் வரும். நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் ஹோல் பாடியில் எங்கே வேணாலும் வலிக்கும். நைட்டில் தூக்கம் இருக்காது. ஸோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அப்புறம் வந்து பிரெயின் ஃபாகு, டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து இதோட இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது இதில். நான் வந்து ஒரு 4, 5 தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆனதில் எனக்கு மொபிலிட்டி குறைஞ்சிருச்சு. என்னால் வந்து வேகமாக என்னோடய வேலைகளை செய்ய முடியல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கையே ஒரு யூட்டர்ன் எடுத்துக்கிச்சு அந்த இடத்துல. நல்லா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷிக்கு அவன் முன்னாடி ஒரு தடக்கல்ல போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல. தென் அங்கேருந்து நாங்கள் வந்து சென்னை மூவ் ஆகி வந்துட்டோம். அப்போ சென்னை வந்த அப்புறம் எனக்கு வந்து இன்னும் மொபிலிட்டி ரொம்ப குறைவாகி நிற்க முடியாமல் 5 நிமிஷம் நின்னாலுமே எனக்கு கால் வலி ரொம்ப 1/2 மணி நேரத்துக்கு இருக்கும், அந்த மாதிரி அவதிப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, "நீ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை போய் பார்க்க போகும்பொழுது என்னோட ஐ ஓப்பனிங் அங்கே தான் நடந்தது. அவர் என்னை ரிஹாபிலிட்டேஷனுக்கு போட்டாங்க. ஃபுல் பாடி ரிஹாபிலிட்டேஷனுக்கு, மூமெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு பாடி பார்ட்டுமே வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அது மூவ்மெண்ட் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருந்தது. ஸோ அவர் வந்து என்னை ரிஹாபிலிட்டேஷனுக்கு சஜஸ்ட் பண்ண கையோட என்கிட்ட கேட்ட அந்த கேள்விகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவர் என்ன கேட்டார் என்ன அப்படின்னா, "ஏம்மா எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு பார்க்குற?" என்னை பற்றி அவருக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப புது டாக்டர் அவர். சென்னையே எனக்கு புதுசுனாலும் டாக்டர் எனக்கு அதை விட ரொம்ப புதியவர். அவர் வந்து என்னை கேட்டார், "ஏன் நீ எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டுட்டு செய்கிற? ஏன் நீ வந்து வேலைக்கு இது வேலை என்னால் செய்ய முடியலன்னு அதை ஏன் ஹெல்ப்பாக கேட்கக்கூடாது? ஏன் ஒய் யூ ஆர் நாட் அலோயிங் யுவர் செல்ஃப் டு டேக் ரெஸ்ட்?" அப்படின்னாரு.
நான் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன இப்படி சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுவாகும்போது, அவரு வந்து அடுத்து அவர் சொல்றாரு, "உங்களுக்கு குழந்தைங்க இருக்காம்மா?" அப்படின்னாரு. இருக்காங்க சார். பையன் பையன் பெரியவன், பொண்ணு இருக்கா" அப்படின்னேன். அப்ப "யூ ஆர் கிரியேட்டிங் எ நெகட்டிவ் இம்பேக்ட் ஃபார் யுவர் டாட்டர்" அப்படின்னாங்க. "என்ன இப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே" அப்படின்னப்போ அவர் என்ன சொல்றாரு, "ஆஸ்கிங் ஹெல்ப் இஸ் ஸ்ட்ராங்" அப்படின்னு நீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நான் வந்து என்னுடைய செல்ஃப் கேர் நான் எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறத நீங்க செஞ்சு காட்டி உங்க பொண்ணுக்கு வந்து செல்ஃப் கேர்ல நீ பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ யூ ஆர் செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் டாட்டர். நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? உங்க பொண்ணு உங்கள பார்த்து தான் கத்துக்குவாங்க. அதனால உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்ல கத்துக்குங்க. லேர்ன் டூ சே நோ அப்படிங்கிறத எனக்கு அவர் அன்னைக்கு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டாங்க. அப்புறம் அப்ப அவர் கேட்டாரு, "நீங்க வந்து வேற என்ன தெரியும் உங்களுக்கு?" அப்படின்னா, நான் இந்த மாரி ரெய்கி ஹீலிங் அதெல்லாம் நான் அம்மா நீங்க இத யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும் அங்கேருந்துன்னு அப்பதான் தெரியும் அவரும் ஒரு ரெய்கி ஹீலர் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அங்கேருந்து எனக்கு வந்து அ அந்த ஐ ஓப்பனிங்கா குடுத்த அந்த சஜஷன்ஸ்லேருந்து ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் மை மெடிடேஷனோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் என்னால் நிற்க முடியாது, அதனால படுத்துட்டே எக்ஸசைஸ்லாம் செய்வேன். அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி டெய்லி நடக்க ஆரம்பித்தேன். டெய்லி நடக்க ஆரம்பிக்கிறதுக்கே வந்து யாராவது துணைக்கு கூட வரணும் என் கூட, இல்லாட்டினா தனியாக வாக்கிங் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன். கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க ஹஸ்பண்ட், அந்த மாதிரி இருந்தேன். வீட்டுக்குள்ளார அப்பார்ட்மெண்ட்டு கீழ நடக்கிறதா இருந்தா கூட யாராவது ஒருத்தங்க என்ன மேற்பார்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கேயோ விழுந்துருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கால் ட்விஸ்ட் ஆயிடும் நடக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கேருந்து மெல்ல மெல்ல எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு, எனக்கு சைக்கிளிங் பண்ணணும்னு அப்பார்ட்மெண்ட்குள்ளார மட்டும் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. சரி நம்ம சைக்கிளிங் வந்து ஒரு நாள் ரொம்ப தைரியமா வந்து எங்க வீதியில சைக்கிள் ஓட்ட போனேன். அப்படியே மெல்ல மெல்ல ரொம்ப தைரியம் வந்துருச்சு. ஸோ சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. அது ஒரு லேடி பேர்ட் சைக்கிள்ல 50 கிலோமீட்டர் இங்கேருந்து கோவளம் வரைக்கும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடிஞ்சது. டான்ஸ் கிளாஸ்ல நான் சேர்ந்தேன். ஸோ டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்படி வழிகள்லேருந்து என்னோட மைண்ட நான் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து, செல்ஃப் கேர் எடுத்து, எனக்குள்ளார அந்த ஹீலிங் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுனால, என்னால வந்து அந்த வலிகளின் தாக்கத்திலேருந்து குறைஞ்சு, மற்ற விஷயங்கள் மேல என்னால கவனத்த செலுத்த முடிஞ்சது. அந்த ஃபைப்ரோமைல்ஜியோட அந்த சிம்ப்டம்ஸோட அ அந்த இது என்ன சொல்றது? அந்த ரேஷியோ வந்து குறைஞ்சது. அதனால என்னால வந்து மத்த விஷயம் இப்பவும் அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு தான், இல்லன்னு இல்ல. ஆனா, எனக்கு வந்து அதையும் மீறி மற்ற விஷயங்கள் மேல என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வைக்கிறதுனால, வலிகள நான் மறக்கத் துவங்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது. டிப்ரஷன்லேருந்து வெளியில வந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய இந்த பயணம். இந்த பயணத்துல நான் கத்துக்கிட்டது. இந்த பயணம் எனக்கு சொல்லிக் குடுத்தது என்ன அப்படிங்கிறது, அத நான் வந்து என்னைப் போல பெண்கள் பலருக்கும் பகிரணும். ஏன் அப்படின்னா, அ எனக்கு டிப்ரஷன் இருந்ததுன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி அ டிப்ரஷன் யாருக்கு இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஏதோ டயர்ட்னஸ்ன்னு நெனச்சுக்குவோம், இல்ல வேற எதுவும் நெனைப்போம். ஆனா வந்து நமக்கு வந்து மைண்ட் சரியில்ல, மூடு சரியில்ல, ஏதோ ஏதோ ஒரு காரணம் சொல்லிப்போம். அதுக்கு ப்ராப்பரா அதற்கான என்னன்னு தெரியாது நமக்கு. சிம்ப்டம்ஸ் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, தன்னை அவங்க ஹீல் பண்ணிக்கும் பொழுது, அந்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்தையே ஹீல் பண்றாங்க. எப்ப எப்படி நான் என்ன ஹீல் பண்ணிக்கிட்ட நிமிஷம், என்னுடைய குடும்பம் மொத்தமும் ஹீல் ஆன மாதிரி ஒரு இது நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆனுச்சு. அது மாதிரி பல பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஹீலிங் ஜர்னி நான் என்னுடைய ஹீலிங் ஜர்னிய நான் கத்துக்கிட்டத ஆன்லைன்ல பெண்களுக்கு சொல்லிக் குடுக்கறத ஆரம்பிச்சிருக்கேன். சக்திதரங்கிற பேர்ல அது சில ஒரு 5 வருஷமா நடத்திட்டுருக்கேன். நான் 2007லயே ரெய்கி ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப இன்னைக்கு இனிஷியேஷன் ஆயிடுச்சு. நான் பிராக்டிஸ்ல இருந்தாலும் நடுவுல கொஞ்ச நாள் நான் செய்யல. அதுக்கப்புறமா அத கண்டெடுத்து அத நான் மெடிடேஷன்ஸ் அந்த மாரி இல்லாம நெறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சேன். சவுண்ட் ஹீலிங் கத்துக்கிட்டேன். டாரோ ரீடிங், ஒரேக்கல் கார்ட் ரீடிங் இப்படி நெறைய நான் வந்துக்கிட்டு கிறிஸ்டல் கிரிட்ட வச்சு ஹீலிங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் குடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ திஸ் இஸ் ஹெல்பிங் மீ இன் ஷிஃப்டிங் மை மைண்ட். ஸோ ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப் இதுதான் நான் கத்துக்கிட்டது. அந்த ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப்ல நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது, என்னென்ன செஞ்சேங்கிறதையும் தேவையானவர்களுக்கு பகிர்கிறது அப்படிங்கிறது என்னுடைய இந்த சக்திதாரால நடக்குது. ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? பகிருங்க எனக்கு. கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். வெல்கம் டு சக்திதாரா. தேங்க் யூ ஸோ மச். அன்பும் நன்றியும்.